நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எப்படி தாய் தந்தை இருக்கிறாங்களோ அதே போல் நம்முடைய குலத்திற்குமே குலதெய்வம் இருக்குதுங்க. தாய் தந்தை எப்படி நம்ம காப்பாற்றிட்டு வராங்களோ அதே போல் குலதெய்வம் நம்முடைய குலத்தை காப்பாற்றிட்டு வருது. அப்படிப்பட்ட குலதெய்வத்தை நம்ம முழு மனசோடு நம்ம தினமுமே வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லது. அப்படி குலதெய்வத்தை நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளுமே நமக்கு வந்து சேரும். மேலுமே எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலுமே சரிங்க, அதிலிருந்து நம்ம காப்பாற்றக்கூடியவர் நம்ம குலதெய்வம் தாங்க. அப்படிப்பட்ட குலதெய்வத்தை ஆடி மாதத்தில் நம்ம வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஆடி மாதத்தில் நம்ம குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்முடைய குலதெய்வம் நம்ம வீட்டில் எப்பயுமே நிரந்தரமாக இருக்க வேணும்னு நம்ம நினைப்பது நியாயம்தாங்க. இருந்தாலும் நம்மை போல எத்தனையோ பேர் குலதெய்வம் தங்களுடனே இருக்க வேணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் நம்ம ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு முறை வீட்டுக்கு குலதெய்வத்தை அழைச்சி நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. அப்போது தாங்க குலதெய்வத்துடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த வகையில் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்முடைய குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அழைச்சி நம்ம வழிபாடு செஞ்சோம்னா அந்த மாதம் நமக்கு சிறப்பாக அமையும். நம்ம ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யலாம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, ஜோதிடமிருந்து ஆலோசனை பெற வேணாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களோட குலதெய்வத்தோட பெரியும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பெரியும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதத்தில் நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சு சுத்தமாக குளிச்சுட்டு நம்முடைய வீட்டையுமே சுத்தம் செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர், பச்சை கற்பூரம், மஞ்சள் தூள், கல்லுப்பு போன்ற பொருட்களை ஒன்றாக சேர்த்து நம்ம வீடு முழுவதும் கலக்கி தெளிக்க வேணும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலையிலுமே நம்ம தெளிக்க வேணும். அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல் விலகுவதற்கு பேப்பர் கப்பில் கல்லுப்பை நிரப்பி வீட்டில் ஒவ்வொரு மூலையிலுமே நம்ம வைக்க வேணும். அதுக்கு அடுத்ததாக நம்ம வீட்டு பூஜை அறையில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைக்க வேணும். அவருக்கு முன்பாக வாழை இலையை நம்ம விரித்து வைக்க வேணும். அந்த வாழை இலையில் பச்சரிசி முழுவதுமாக பரப்பி வைக்க வேணும். அதுக்கு மேலே ஒரு கலசத்தை நம்ம வைக்க வேணும். அந்த கலசத்துக்குள்ளே நம்முடைய வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை எண்ணிக்கையிலான எலுமிச்சம்பழத்தை நம்ம அந்த கலசத்துக்குள்ளே வைக்க வேணும். அதற்கு பின்னாடி தண்ணீர், பன்னீர் ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள், கல்லுப்பு, துளசி இலை போன்றவற்றை சேர்த்து அதுக்கு மேலே மாயிலை, வேப்பிலை வைத்து அதற்கு மேலே மஞ்சள் தூள் தேய்த்த தேங்காயை வைக்க வேணும். இந்த கலசத்தை நம்ம குலதெய்வமாக நினைத்து கொண்டு வழிபாடு செய்ய வேணும். அதே போல் உங்களுடைய வீட்டில் ஆபரணங்கள் இருந்தாலும் சரி, அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் விட்டுருங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆபரணத்தை எடுத்துகிட்டு போய் கலசத்துக்கு மேலே நீங்கள் வைக்க வேணும். அதற்கு பிறகு வாசனை மிகுந்த பூக்களை நீங்கள் அந்த கலசத்துக்கு மேலே வச்சு நீங்கள் குலதெய்வத்துக்குரிய மந்திரத்தை நீங்கள் சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேணும். உங்கள் குலதெய்வத்துக்கு நெய்வேத்தியமாக பருப்பு கொண்ட கடலை, சுண்டல் இல்லைன்னா ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேணும். அதற்கு பிறகு ஓம் ஹிம் க்ளீம் குலதெய்வமே நம என்ற மந்திரத்தை நீங்கள் 27 முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்வது ரொம்பவே நல்லது. அதற்கு பிறகு கற்பூரம் காட்டி தீப தூப ஆராதனை காட்டி நீங்கள் வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம். நம்ம வழிபாடு செஞ்சோம்னா அந்த நாள் முழுசும் இது எல்லாமே அப்படியே தான் இருக்க வேணும். அதற்கு அடுத்த நாள் தாங்க நம்ம பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய பிள்ளையார் எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டின் நிலைவாசப்படியில் ஒரு வட்டம் போட்டு பூசி அதற்கு நடுவில் குங்குமத்தை வைக்க வேணும். அதுக்கு பின்னாடி கலசத்தில் இருக்கக்கூடிய தேங்காயை பச்சை நிற துணியில் மூட்டையாக கட்டி வாசலில் கட்டிவிட வேண்டும். கலசத்துக்குள்ளே போட்ட எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம தூங்கும்போது நம்ம தலைவணிக்கு அடியில் வைத்து விட்டு படுக்கலாங்க. அதே போல் 3 நாட்கள் இப்படி செஞ்ச பின்னாடி 4வது நாள் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போய் ஓடுற தண்ணியில் நீங்கள் போட்டு விட வேணும். அதே போல் கலசத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை நம்ம வீடு முழுவதுமே தெளிக்கலாங்க. இப்படி நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வருவதன் மூலமாக குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பு கவசமாக இருப்பது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான எதிர்மறையான ஆற்றல்களையும் வெளியேற்றி விடுங்க. நம்ம ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் என்பதால் குலதெய்வத்தையும் சேர்த்து நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா குடும்பத்தில் எல்லா நலன்களுமே நமக்கு கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக ஆடி மாதத்தில் நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சி வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஆடி மாதத்தில் நம்ம குலதெய்வத்தை வழிபட்டோம்னா குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மை கிடைக்குங்க.
அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக இதுவரைக்கும் இருந்த தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடு, குடும்பத்தில் அமைதி உண்டாகும். அதே போல் ஆடி மாதத்தில் நம்ம குலதெய்வத்தை வழிபட்டோம்னா வறுமை நிலையானது மாறிவிடுங்க, செல்வம் பெருகுன்னு சொல்லலாம். ஆடி மாதத்தில் நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வருவதால் நம்ம வீட்டில் மகிழ்ச்சியானது பெருகுங்க. ஆடி மாதத்தில் நம்முடைய குலதெய்வ கோவிலில் மாவிளக்கு ஏற்றுவது இன்னுமே விசேஷமானதாக சொல்லலாம். நம்முடைய வீட்டில் குலதெய்வத்தோட பாடத்துக்கு பூஜை செய்து விளக்கேற்றி மலர்கள் தூவி வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா குலதெய்வத்துடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். முடிஞ்சால் குலதெய்வத்தோட கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லது. நம்முடைய வம்சத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராமல் காக்கக்கூடிய குலதெய்வத்தை நம்ம ஆடி மாதத்தில் நம்ம எந்த அளவுக்கு வழிபாடு செய்யுமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன்கள் கிடைக்குங்க. பொதுவாக ஆடி மாதம்னு சொன்னாலே அம்மனை வழிபடுவதற்குரிய மாதங்க. நம்ம அம்மனை மட்டும் வழிபடக்கூடாதுங்க. நம்ம எந்த அளவுக்கு குலதெய்வத்தை வழிபாடு செய்யுமோ அந்த அளவுக்கு குலதெய்வம் நமக்கு அருளை கொடுக்குங்க. பெண்கள் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் குலதெய்வத்துக்கு மாவிளக்கு போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே போல் ஆடி மாதத்தில் குலதெய்வத்துக்கு மாவிளக்கு போடுவது ரொம்பவே விசேஷமான பலன்களை கொடுக்கும். வருஷத்தில் ஒரு முறையாவது நம்முடைய குலதெய்வத்துக்கு மாவிளக்கு ஏற்றி பூஜைகள் செய்து குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா குலதெய்வத்துடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. நமக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய பரம்பரைக்கும் பரிபூரணமாக கிடைக்குங்க. அதே போல் நம்முடைய வம்சத்திற்கு கஷ்டம் ஏதாவது வந்துச்சுன்னா கூட குலதெய்வம் காத்து நிற்குங்க. திருமண தடை, வேலையில் தடை இருக்கக்கூடியவங்க, வியாபாரத்தில் சின்ன சின்ன கஷ்டம் நஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சிங்கன்னா இந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகி விடுங்க. அதே போல் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வழிபாடு செய்வதற்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகள் உகந்த நாட்களாகவும் சொல்லப்படுதுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளில் குலதெய்வத்துக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. மேலுமே சில கோவில்களில் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில், சில கோவில்களில் பௌர்ணமி நாள்லையும் குலதெய்வத்தை வழிபாடு செய்வதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. நம்முடைய குலம் விருத்தி அடைய வேணும்னா குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்முடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து மறைந்து போன முன்னோர்களை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்முடைய முன்னோர்கள் எந்த தெய்வத்தை குலதெய்வமாக நினச்சி வழிபட்டுட்டு வந்தாங்களோ அவங்க தாங்க குலதெய்வம்னு சொல்லப்படுது. அந்த குலதெய்வத்தை நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யும்போது தனியாக போய் கூட நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாங்க. இல்லைன்னா குடும்பத்தோடு சேர்ந்து கூட போய் வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. எப்படி நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டாலும் பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுவது குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் நம்முடைய வீட்டில் குலதெய்வம் இருப்பதை சில அறிகுறிகளை வச்சு தாங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்முடைய வீட்டில் நல்ல அதிர்வலைகள் இருந்தாலும் சரி, வீட்டில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி இருக்குதுன்னு நம்ம உணர்ந்தாலும் சரி, அது தெய்வீக சக்தியின் இருப்பதாகவும் சொல்லப்படுது. மேலுமே எதிர்பாராத விதமாக நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் குலதெய்வம் நிச்சயமாக இருக்குதுன்னு அர்த்தமாகுமா. அதே போல் வீட்டில் தெய்வ படங்கள் இல்லைன்னா சிலைகள் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுங்க. அப்படி இருந்தாலுமே தெய்வ சக்தி இருப்பது அறிகுறியாகவும் சொல்லப்படுது. கனவுல தெய்வத்தம் இல்லைன்னா புனிதமான இடத்தை பற்றி கனவுகள் அடிக்கடி வந்துட்டே இருந்துச்சுன்னா அது தெய்வீக சக்தி இருப்பதற்கான அறிகுறியாகவும் சொல்லலாம். அதே போல் நம்முடைய வீட்டில் பள்ளி இல்லைன்னா கௌரி போன்ற விலங்குகள் இருப்பது தெய்வ சக்தி இருப்பதை குறிப்பதாகும். போல் குலதெய்வம் நம்முடைய கனவுல கோவிலை காட்டுச்சுன்னா அது நல்ல சகுனமாக சொல்லப்படுது. பொதுவாக கனவுல குலதெய்வ கோவிலை காண்பது சுப நிகழ்ச்சிகள் நம்முடைய வீட்டில் நடைபெறும் என்பதை குறிப்பதாகும். அதே போல் வெளியில் பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதையும் கூடுங்க. மேலுமே குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதே போல் கனவுல குலதெய்வ கோவில் வந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தில் ஆன்மீக பலம் அதிகரிக்கும். போல் நம்முடைய வீட்டில் குலதெய்வத்தோட அருளும் அன்பும் பரிபூரணமாக நிறைந்திருக்குங்க. நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துடும். நல்ல காரியங்கள் அனைத்துமே நடக்க தொடங்குங்க என்பதற்கான அறிகுறி தாங்க கனவுல குலதெய்வ கோவிலை நம்ம பார்ப்பது. நம்ம குடும்பத்தில் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு எப்போதுமே பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் குலதெய்வ சாபம் பார்த்திங்கன்னா ஒருவருடைய குலதெய்வத்தை நம்ம முறையாக வழிபடாமல் இருப்பது தாங்க ஒரு வித தோஷம் இல்லைன்னா தீய விளைவுகளை ஏற்படுத்தும். இது குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு பல்வேறு துன்பங்களையும் பிரச்சனைகளையும் கொண்டுட்டு வந்து சேர்க்கும். எனவே வருஷத்தில் ஒரு முறையாவது போய் நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வருங்க. குடும்பத்தோடு போக முடியலான்னு பரவாயில்ல, குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க போய் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லது.
பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.